அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் 5 கிரகங்களோடு இணைந்து 6வது கிரகமாக சஞ்சரிக்க இருக்காருங்க. இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன? குறிப்பாக சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் கும்ப ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரிய பகவான் 15ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு புதன் சுக்கிரனோடு இணைகிறாரு. அது மட்டும் இல்லாம 29ஆம் தேதி சூரியனும் சந்திரனும் மீன ராசிக்கு சனி பகவானும் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால சூரிய பகவான் 5 கிரகங்களோடு இணைந்து 6வது கிரகமாக மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார். ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கை, பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் இதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்து இருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனுடைய அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் சூரியனை வழிபட என்ன மாதிரியான விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின் தான் சாப்பிட வேண்டும். இப்படிப்பட்ட சூரிய வழிபாடை நாம் மேற்கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது சூரிய விரதம் மேற்கொள்பவர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும், கொடிய நோய்கள் ஏதும் அண்டாது, முகத்தில் வசீகரம் உண்டாகும், சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும், துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் என நம்பப்படுகிறது. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு சூரிய பகவான் மீன ராசியில் 5 கிரகங்களோடு இணைந்து 6வது கிரகமாக சஞ்சரிப்பதால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு ராகு ஒருவரை உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு வாக்கு, தனம் ஆகிய இடங்களுக்கும் சுகஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது சமய சஞ்சீவினியாக பல நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அதனால இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்ல கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க
இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல வருமானம் திருப்திகரமாக இருக்கும் பட்சத்தில் குடும்ப சூழ்நிலைகளை சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கூடுமான வரைக்கும் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டங்களில் திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் விதமா அமைய இருக்குது. அதே போல உற்றார் உறவினர்களுடன் இருந்த மன வருத்தங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. ஓய்வில்லாத உழைப்பு, சக்திக்கு மீறிய பொறுப்புகளும் பணிகள்ல வெறுப்பை ஏற்படுதுங்க. உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. உடல் நல குறைவினால் அடிக்கடி விழிப்பில் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு கூடிய விரைவில் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அதே போல புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கும் கூட உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. இதனால உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதனும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள இதர கிரகங்களும் அனுகூலமாக இருப்பதால நினைவாற்றல் அதிகரிக்க இருக்குதுங்க. தக்க தருணத்தில் படித்தவை ஞாபகத்திற்கு வந்து பதிலளிக்க உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல கடுமையான உழைப்பு இருக்குங்க. ஓரளவு விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. பெண்மணிகளுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.